ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. 2025 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனால் இந்த 2025 என்னோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருடக்கோள்களான சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு. ஆனால் இந்த 2025 பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க. இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு 29-30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும். என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது? என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அதே போல் குரு பகவான், இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 29 கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ 11ஆம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட பல வேற ஆட்டி படைத்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு அது விரயஸ்தானம், விரயஸ்தானத்தில் அமர போகிறார். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய சனி பகவான் கொடுக்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான், குரு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாளர். இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் கேப்பில் ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க, 12ல் இருக்க ராகு 11க்கு வராரு, 6ல் இருக்க கேது 5க்கு வராரு. அதாவது காலபுருஷன் ராசிக்கு 6, 5ன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது, ஏன்னா 2 கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இருக்கும், சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும். அப்போ 3 கிரகங்கள், ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய 2 கிரகங்களும், நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற 2 கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள். யாருமே இந்த 2025 நான் தோத்துட்டேன், என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த 3 கிரகங்களும் கொடுக்க போக கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல், அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல். ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 12 ராசி நேயர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும், ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம், நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ, யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை, இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய 3 கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த 2025 நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம். உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும், பணப்புழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்காது. என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடத்துல சனி பகவான், காலபுருஷன் ராசிக்கு 12ல் மீன ராசிக்குள்ள சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் கொந்தளிச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு. அந்த மலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் பெருநகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள், கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய மாற்றம், யாரெல்லாம் சினித்துறையில், சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு
நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ராகு பகவான் 11 வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார். அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு. திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார். அதான் விஷயம். நான் சும்மா உட்காந்தேன், வீட்டில் உட்காந்தேன், என்னை தேடி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த 2025 நான் சாதிச்சேன்னு சொல்லி எண்ட் ஆஃப் பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது. அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு. நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது, அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள், அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தைரியமாக இறங்கியிருக்க சில நடிகர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க. அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும். நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க. அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டி காட்டப்படுவார்கள். யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா, அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு. தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2025 நம்மளுடைய 12 ராசி நேயர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு 2023 to 24 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 2 இயர்ஸில் என்னென்ன சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு சுற்றி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டாரம் எப்பயுமே இருக்கும். அவங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் சொன்னால் மட்டும் உடனே உங்களுடைய நண்பர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. உங்களை ஒரு நட்பின் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, அதிகமான நபர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக எப்பயுமே விட்டு கொடுத்து போகிற ஆக்டிவ் உள்ளவங்க. காலபுருஷன் ராசிக்கு உங்கள் ராசி வந்து 10ஆம் இடமாக வருது. மற்றவங்களுடைய கர்மா, மற்றவங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்களுடைய கவலை, மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிறனால தான் உங்களை சுற்றி எப்பயுமே நட்பு வட்டாரம் இருக்குது. அதான் உண்மை. அந்த நட்பு வட்டாரமானது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துச்சா அல்லது சில பேர் சுயநலமாக பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% உங்களை சுயநலமாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. 40% உங்களுக்குரிய அங்கீகாரமான நட்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 60% பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, நம்மளை இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க, நம்மளை உசத்தி, அதாவது என்ன சொல்லணும், உசுப்பேத்தி நம்மளுடைய அவங்களுடைய தேவைகளை நம்ம மூலமாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி உணர்ந்துட்டிங்களா இல்லை இனிமேல் தான் உணர போகிறீங்களாங்கிறத நீங்கள் கருத்துக்களாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி இயல்பாகவே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உண்டு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உண்டு. அந்த குணத்தை வந்து உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வைக்கிறீங்களோ, உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் உணர்வுபூர்வம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுனே உங்களுக்கு தூக்கம் வராது. நம்மளை துரோகம் பண்ணிட்டான்டா, இவனுக்கு ஏன் நம்ம துரோகம் பண்ணணும்னு அவன் நினைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்வதற்காக பலவிதமான முயற்சி எடுக்கிறதுல உங்களை மாதிரி வேகமானவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படியே உட்காந்து இந்த ஆமை வந்து தண்ணிக்குள்ளே கடந்த எப்படி இருக்கும், முதல்ல ஆமெல்லாம் முதல்ல கூட சொல்லலாம், முதல்ல தானே உங்களுடைய ராசியோட மிருகம். அப்போ முதல்ல எப்படி வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே இருந்து திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாரோ அது கட்டாயமாக உங்களுடைய செயல்பாடில் செயல்படுத்தியிருப்பீங்கிறது கருத்து. ஸோ சில பேருக்கு வந்து லக்னாதிபதி வந்து வலு இழந்திருந்தாங்கன்னா
மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்படுத்த முடியாது. இவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான்டா, இவன் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டான், இவனை இதான் செய்யணும் கூட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம், செயல்படுத்த முடியாமல் கூட போயிருக்கலாம். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் 2023 to 24 இந்த 2 வருடங்களில் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இயல்பாகவே உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். இந்த 2025 விஷயங்களை பார்க்கலாம். இந்த 2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல இடங்களில் மனசளவில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளாதார விஷயங்களையும் சரி, மதிப்புக்குரிய விஷயங்களையும் சரி, உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே உணவுபூர்வமாக நீங்கள் செஞ்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு பல போராட்டங்கள் இருந்திருக்கும். செகண்ட் மேரேஜ் முடிஞ்சுமே பல போராட்டங்கள் நடந்திருக்கும். ஸோ 2 மேரேஜ் முடித்து நிம்மதி இல்லைடா அப்படின்னு மகர ராசிக்காரங்களை பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. சில பேர் வந்து திருமணமே முடியலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்திருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. வேலைன்னா நான் அவ்வளோ வேலை பார்த்தாலும் என்னையை மட்டும் பாராட்டவே மாட்டேங்காங்க, அந்த மேடம் ஏன் பாராட்ட மாட்டேங்காங்க, அந்த அக்கா ஏன் என்னை பாராட்ட மாட்டேங்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் மனசளவில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு லாக்கை கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. மருத்துவ செலவுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சிருப்பீங்க. ஒரு வீணாக போன வம்பு வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம். நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட தேவையில்லாமல் ஒருத்தன் பிரச்சனை பண்ணி அவனால் சில பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்திருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துவதே ஒரு சில விஷயங்களில் உங்களுடன் இருப்பவர்கள் நோக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ எவன் அடிக்காந்தல எப்படி அடிக்காந்தல, ஆனால் அடி மட்டும் உழுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த உணர்வுகளுக்கு எப்பயாச்சும் ஒரு விடிவு காலம் கிடச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, கடந்த காலங்களில் சொன்னதெல்லாம் நடந்தது, இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் நடந்தது என்று நீங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கொடுங்க. ஸோ இது வந்து கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம். சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த முழு பாதிப்பும் உங்களுக்கும் இருக்கும் என்பது கிரகத்துடைய சூழ்நிலை. அப்படிப்பட்ட தாக்கங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை தேடி வந்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். தங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி, நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாளாக மருத்துவ செலவழித்து காசை ஃபுல்லாக விரயம் பண்ணிட்டேன், இன்னமே விரயம் பண்ண என்ற காசே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு மருத்துவ செலவில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. அதே போல் உங்களை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் காணாமல் போக போகிறாங்க. கூடயே இருந்தவங்களாலும் சரி, இல்லை எதுக்கு உட்காந்து எதிரியாக உட்காந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் காணாமல் எந்த திசை பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அடுக்கு மாடியில் போய் நீங்கள் குடியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அடுக்குமாடி பில்டிங் நீங்கள் விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வேதனைகளையும் கவலைகளையும் சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு சாதனைகளையும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகளையும் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள், திருமணம் முடியுமா முடியாதாங்கிற கவலைகள் இருந்த உங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியத்துக்காக வேறு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக மறுபடியும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்று உருவாக்கி
குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டெஸ்ட் பேபி கிடையாது. அதனால தான் சொன்னேன், டெஸ்ட் பேபி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்த சூழ்நிலை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கிடைத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் உண்டு. உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஓரளவு சம்பளம் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அது கிடைக்காம கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு கூட உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய உண்மையான உழைப்பை பார்த்து உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு. கடின உழைப்பாளியில் மகர ராசிக்காரங்களும் ரிஷபராசிக்காரங்களும் ஒன்றோடு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப விசுவாசிகள். தன்னை உயர்த்தி விட்ட நபர்களை எந்த சூழ்நிலையிலும் மறக்காத நபர்கள். அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு உயர்ந்த நிலையை போய் நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவானும் சரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதாவது இந்த 2025 அமர போகிறாரு. இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுப்பார். தன்னுடைய பார்வை மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஸோ ராகு பகவான் ராசிக்கு 2ல் உட்காந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே எதிர்பார்த்து அடுத்த கட்ட நிகழ்வு நடத்த வேண்டும் நினச்சிங்களோ அந்த நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய செயல்பாடாக இந்த நிழல் கிரகங்கள் உதவ போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு பல நாட்களாக முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியலன்னு நினச்சி கொண்டிருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்குரிய அற்புதமான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு நபர்கள் கிடைக்காங்க, புதிய உறவு கிடைக்கி அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக அந்த உறவோட ஃபுல் செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்பிக்கை வைக்கணும். தேவையில்லாமல் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, நமக்கு நன்மை தான் செய்வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அதிக நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு கண்ணில் 3 நாள் இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டே தான் பார்த்துருக்கணும். ஸோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கிறத அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள். அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிற மாட்டாங்க. உங்களுடைய முழு முயற்சிகளையும் இந்த 2025 தன்னம்பிக்கையோடு செய்தீர்கள் என்றால் மகர ராசினர்களுக்கு அற்புதத்தையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.